வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்த்தா கேம்பிட்டோடைய பார்ட் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது போன வீடியோவில் அங்கே D6 லைனில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து அந்த கேம்பிட் அக்செப்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பசில்ஸ் நான் வந்து கொடுப்பேன். அந்த பசில்ஸ்க்கு யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணி அது கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்கோ அந்த கமெண்ட்டை நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். அதனால் எல்லோரும் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதனால் அந்த ஓப்பனிங் பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே அந்த D6ல் இன்னொரு லைன் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதாவது இந்த பொசிஷனில் ஆஃப்டர் ஆல் தீஸ் திங்ஸ் கேஸ்லிங், அதுக்கப்புறம் நைட் F3, நைட் டெக்ஸ் ரூக், நைட் G5, H6, நைட் டெக்ஸ் F7. இதோ இந்த லைனில் நீங்கள் ஒரு லைன் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதுதான் வந்து குயின் H4 செக். அதாவது இங்கே என்ன பண்ணால் குயின் டெக்ஸ் குயின்க்கு அப்புறம் பிஷப் F2 செக்கு ஃபோர்க் பண்ண முடியும். அதாவது இந்த மாதிரி வந்து ஃபோர்க் இருக்குது இல்லையா, அதனால் குயின் டெக்ஸ் F2, நைட் டெக்ஸ், கிங் டெக்ஸ். ஆஃப்டர் ஆல் திஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியல் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஆனால் அந்த ஒயிட்டுக்கு டெவலப்மெண்டல் அட்வான்டேஜ் இருக்குது. அது மட்டும் தான் இங்கே வந்து அதனால தான் இந்த 2.7 அட்வான்டேஜ் வந்து ஒயிட்டுக்கு இருக்குது. ஸோ இந்த லைன் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் இங்கே என்ன தான் பெஸ்ட் மூவ் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே பெஸ்ட் மூவ் அப்படின்ற ஆனால் நிறையா பேர் இந்த லைன் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் என்னோடய கேமில் நான் லொச்சினி கேம்பிட் விளையாடும்போது இது வந்து நடந்தது. ஸோ அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போட்டிருக்கேன். அந்த கேமும் சரி, லொச்சினி கேம்பிட் பற்றின டீட்டெயில்டான வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பார்த்துங்க. இப்போது இந்த பொசிஷனில் நீங்கள் இந்த பானை கேப்சர் பண்ணிங்கன்னா E5 அட்டாக்கிங் த நைட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு எந்த சேஃப் ஸ்கொயரும் இல்லை, ஏன்னா எல்லா ஸ்கொயரும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நைட்டை நீங்கள் G8 தான் கொண்டு போகணும். ஆனால் நிறைய பேர் இங்கே இந்த குயின் E7 வச்சு பானை பின் பண்ணலான்னு பார்ப்பாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிளண்டர். ஏன்னா நம்ம குயின் E2 விளையாடி அந்த பானுக்கு பாதுகாப்பாக கொடுக்குறோம், அதே மாதிரி இந்த நைட்டையும் த்ரெட்டன் பண்ணுறோம். அதனால் நைட் வந்து நீங்கள் G8 கொண்டு போவீங்க. அதுக்கப்புறம் நைட் F3, இந்த குயின் H4 செக்கை நம்ம வந்து கார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு இந்த பான் தான் ரொம்ப தொல்லையாக இருக்குது பிளாக்கு. அதனால் வந்து இந்த பானை கேப்சர் பண்ணுறதுக்கு 2 மூவ் ட்ரை பண்ணுவாங்க. ஒன்று D6, இன்னொன்று நைட் C6. நைட் C6 வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நைட் D5 அட்டாக்கிங் த குயின் வந்து இங்கே பின்னாடி தான் போகணும், ஏன்னா இங்கே 4th த்ரெட் இருக்குது. தென் D4 டேக்ஸ் ரீகேப்சர் அண்ட் F4. நம்ம பொசிஷன் வந்து இப்போது ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா பீஸும் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ இங்கே மூணு ரெஸ்பான்ஸ் இருக்குது. பிஷப் டேக்ஸ் B2, C6, D6, நைட் E7, இந்த மாதிரி நிறையா இருக்குது. பிஷப் டேக்ஸ் B2 வச்சாங்க அப்படின்னு சொன்னால் E6 ரூக்கை வெட்டினீங்கன்னா E7. ஏன்னா இங்கே வெட்டினீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி செக் மேட் ஆகிடலாம். இங்கே ஏன் வெட்டினோம்னா குயின் ட்ராப் ஆகிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி இங்கே ரூக்கை வெட்டாமல் சரி ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பானை வச்சு வெட்டினீங்க அப்படின்னா குயின் H5 செக். ஃபஸ்ட்டு வந்து இங்கே கேப்சர் பண்ணிடலாம். இங்கே வந்து கிங்கை தான் மூவ் பண்ணோம். எங்கே தான் மூவ் பண்ணாலும் நம்ம இந்த ரூக்கை வெட்ட முடியும். இங்கே இது இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து தட்ஸ் கம்ப்ளீட்லி வின்னிங் ஃபார் ஒயிட். இங்கே D-Tex E6 வச்சிங்க அப்படின்னு சொன்னால் திருப்பியும் அதே ஸ்டோரி. நைட் டெக்ஸ் E7 செக், கிங் F8, தென் யூ கேன் டேக் திஸ் ரூக். கிங் F8 பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரூக் D1 வச்சு குயின் அட்டாக் பண்ணுறோம். அண்ட் ஆஃப்டர் த குயின் மூவ்ஸ் பிஷப் D6 செக். இங்கே வந்து பிஷப் D6 செக்கும் ஒரு ஐடியா இருக்குது. இல்லை அப்படின்னா இன்னும் சில ஐடியாஸும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஆனால் இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் பொசிஷன் ஃபார் ஒயிட். கிங் என்ன தான் எக்ஸ்போஸ் ஆகிருந்தாலுமே கூட இங்கே வந்து வித் ஆல் தீஸ் டிஃப்ரெண்ட் அட்டாக்ஸ் பிளாக் ஒன்ஸ் அவே லாங். ஸோ அதே தான் இங்கே
வேறு ஏதாவது மூவ் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே C6 வச்சிங்க அப்படின்னா இங்கே சாக்ரிஃபைஸ் த நைட், டேக்ஸ் டிஸ்கவர் செக், கிங் F8, பிஷப் D6 செக். இங்கே நைட் இங்கே வச்சிங்க அப்படின்னு சொன்னால் டேக்ஸ் அண்ட் மேட் இன் 3. இந்த மாதிரி செக். ஒருவேளை இங்கே நைட்டை வைக்கிறீங்க அப்படின்னாலும் நம்ம இந்த நைட்டை கேப்சர் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து பிஷப் C7 வச்சிடலாம். அதனால் இங்கே கேப்சர் பண்ணிங்கன்னா செக். ஸோ அதுவும் பண்ண முடியாது. இங்கே நைட் அலை வெட்டுறீங்க அப்படின்னாலும் டேக்ஸ் F6 செக், கிங் மூவ்ஸ், தென் பிஷப் D6 செக், கிங் G8. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பொசிஷன் வந்து கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்குது. இங்கே ஆக்சுவலி இங்கே மேட் இன் 16 இருக்குது. நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் அ பசல் நம்பர் 1, மேட் இன் 16. ஒருவேளை இதை விடவும் இன்னும் ஃபாஸ்டரான செக் மீட்டிங் பேட்டர்ன் இருந்தாலும் நீங்கள் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். Okay, let's look at knight E7. We play bishop G5, pinning the knight. இங்கே வெட்டினீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே வெட்டிட்டு, and after all this is completely winning for white. Queen is basically trapped. ஸோ அதை இங்கே பார்க்கும்போது இங்கே D6 வச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து play E6 இல்லை, take with check, king F8, and take this pawn, threaten the queen. ஆக்சுவலி இங்கே குயின் ட்ராப் ஆயிடுச்சு. இங்கே குயின் D7 மட்டும்தான் ஒரே ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அட்டாக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது இந்த பான், பாஸ் பான், இந்த பிஷப்பை வந்து நம்ம இந்த பிஷப் வச்சு கேப்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குயின் ப்ரமோட் பண்ணிடலாம். ஏகப்பட்ட அட்டாக் இருக்குது நம்மளுக்கு. அண்ட் இன்னொன்று, இதே வேரியஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் சம் டைம் இங்கே வந்துட்டு பிஷப் டேக்ஸ் B2, E6. இந்த இடத்துல D6 வச்சிங்கன்னா E takes F7 செக், கிங் டேக்ஸ், தென் நைட் டேக்ஸ் C7 செக். இங்கே 3 ஆப்ஷன் இருக்குது. கிங் F8 போனீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே மேட் இன் 7 இருக்குது. இதை நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். ஆக்சுவலி இது ஸ்டார்டிங் மூவ் மட்டும் நான் சொல்லிடுறேன். இது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிங் மூவ் ஆகிறதுக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது. அதனால் இங்கே வந்துட்டு knight E6. இங்கே வந்து ஸ்டார்டிங் மூவ் என்ன அப்படின்னா, இட் ஸ்டார்ட்ஸ் வித் த மூவ் பிஷப் டேக்ஸ் D6 செக். இங்கே குயினாக வெட்டினீங்க அப்படின்னு சொன்னால் செக் மேட். ஸோ இதில் இந்த 2 பீஸ் வச்சு தான் பிளாக் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் மேட் இன் 6 இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இஃப் கிங் F6 we can go with knight E8 செக். இங்கே கிங் G6, மேட் இன் 6 இருக்குது. கிங் G6, then queen D3 check, then king H5, then knight takes G7 check, bishop takes, then G4 lag, queen F3 check, king G6. ஸோ நிறைய ஆப்ஷன் இருக்குது. if bishop F7 check, king H4 போனீங்கன்னா queen G3 checkmate, king G4 போனீங்கன்னா queen G3, king F5. ஸோ அப்படி ஒரு ஆப்ஷன் வரும். இல்லை அப்படின்னா queen G3 check, king moves, தென் இங்கே மேட் இன் 3 இருக்குது. ஸோ இதை கண்டுபிடிச்சி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். ஸோ இது பசல் நம்பர் 3. ஒருவேளை நம்ம இங்கே வந்து queen F3 வச்சோம் அப்படின்னா king H4 போனீங்க அப்படின்னு சொன்னால் பிஷப் queen G3 checkmate. ஒருவேளை இங்கே வந்து கிங் F5 போனீங்க அப்படின்னு சொன்னால் G4 செக், மேட் இன் 4 ஆகும். ஸோ தென் திஸ் செக், கிங் G5, தென் செக்மேட். ஸோ இந்த மாதிரி வந்து செக்மேட் வந்து நமக்கு பாசிபிள். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப பிளாக் வந்து மோஸ்ட்லி டேமேஜ் நிறைய ஆகும் இந்த வேரியேஷனில். இங்கே D6, இங்கே பானை கேப்சர் பண்ணலினாலும் நமக்கு தான் அட்வான்டேஜ். ஏன் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்துட்டு
நம்ம வந்து பிளாக் வந்து ஈஸியாக செக்மேட்டும் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பான் வரும்போது குயினாகவும் ப்ரொமோட் பண்ணிடலாம். இப்படி கிடையாது, இன் ஃப்யூச்சர் இப்போவும் பண்ணலாம், ஃப்யூச்சர்லேயும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த ஆப்ஷன். ஓகே, இப்போ நம்ம இங்கே வந்து D6 வச்சா என்ன பண்ணுறது? நைட் D5, இந்த 2 மூலை எந்த மூவ் விளாண்டாலும் சரி, அதாவது குயின் D7 குயின் D8. ஏன்னா இங்கே வந்து 4க்கு இருக்குது, இங்கே 4க்கு வந்து இருக்கு இல்லையா? ஸோ இந்த 2 மூலை எதை பண்ணாலும் சரி, இந்த மாதிரி வந்து வச்சுட்டு டிஸ்கவர் செக்கு நம்ம குயினையும் கேப்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு வேரியேஷனும் இருக்குது. ஆஃப்டர் எனி ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் பிளாக், திஸ் இஸ் கம்ப்ளீட்லி வின்னிங் ஃபார் ஒயிட். ஸோ இதுவும் வந்து ஒரு ஆப்ஷன். ஸோ அவ்வளோதான். ஓகே, இங்கே இத்தனை பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சு நிறையா பிளேயர்ஸ் வந்து அவங்க நைட்டை ரிட்ரீட் பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து இன்னொரு லைன் இருக்குது, நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நைட் D5 இது வந்து ஸ்டூப்பிட் மூவ் மாதிரி தெரியும், ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் வெல் தாட் அவுட் மூவ். ஏன்னா எதை வச்சு வெட்டிங்கனாலுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது அந்த மாதிரி அவங்க குயினும் ப்ரமோட் பண்ணிடுவாங்க. அண்ட் திஸ் இஸ் வின்னிங் ஃபார் பிளாக். ஸோ இதை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா இங்கே வந்து எங்கேயாவது மூவ் பண்ணிங்கன்னா பிளாக்குக்கு அட்வான்டேஜ் தரக்கூடிய ஒரு பொசிஷன். இங்கே பிஷப்பால் வெட்டினீங்கனாலும் த சேம் ஸ்டோரி லைக் திஸ். இந்த மாதிரி வந்து குயின் ப்ரொமோட் பண்ணிட்டு ஈஸியாக வந்து செக்மேட்டும் பண்ணிடலாம். இல்லைன்னா வந்து பிளாக்குக்கு வின்னிங் பொசிஷன். ஸோ அதனால் இந்த ஒரு லைன் மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள். இங்கே டேரெக்டாக நைட் G8 வச்சா என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு D4 அட்டாக்கிங் த பிஷப் B4 குயின் G4. இந்த பானுக்கு நீங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுக்கவே முடியாது. பான் மூவ் பண்ணதுக்கப்புறமா குயின் டேக்ஸ் F4. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அ வீக்னஸ். ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி வின்னிங் ஃபார் ஒயிட். அதனால் இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா G5 வச்சுட்டு இந்த பானுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம இங்கே கேப்சர் பண்ணிட்டு குயின் G7க்கு அப்புறமா இந்த ரோக்குக்கு உங்களால் ப்ரொடெக்ஷன் கொடுக்கவே முடியாது. ஆர் பேசிக்கலி லாஸ்ட். ஆஃப்டர் a couple of moves this rook is lost. ஸோ இதுவும் வந்து இருக்குது. அதே மாதிரி இங்கே பிளாக் ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கிற மூவ் வந்து குயின் H4 செக். நம்ம வந்து கிங்கை வந்து பக்கத்தில் கொண்டு போய்க்கலாம். பிஷப் B6க்கு அப்புறம் நைட் F3. இங்கே இன்னொரு மிஸ்டேக் பண்ணுவாங்க, குயின் G4. இந்த பானுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு H3 வச்சு அட்டாக் பண்ணலாம், குயின் G3. தென் நைட் D5. இங்கே வந்து இந்த 3 பீஸையும் அட்டாக் பண்ணுறோம். இங்கே வந்து ஆக்சுவலி வந்து இந்த 2 பீஸும் தே ஆர் ப்ரொடெக்டிங் ஈச் அதர். அதனால் G5 வைப்பாங்க. இப்போ அவங்க குயின் ட்ராப் ஆயிடுச்சு. பிஷப் D2 எந்த மூவ் விளாண்டாலும் சரி, பிஷப் E1 த குயின் இஸ் ட்ராப்ட். அதுக்கப்புறம் யூஸ்வல் கண்டினியூஷன் எப்படி இருக்குன்னா குயின் டேக்ஸ் E1 செக்கு, குயின் டேக்ஸ் டேக். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டினியூஷன் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ அதை இங்கே E5 தென் நைட் G8. இங்கே வந்து இன்னும் அவ்வளோதான். இங்கே வந்து பெருசாக வந்து எந்த ஒரு வேரியேஷனும் இருக்கிற மாதிரி தெரியாது. ஒருவேளை இங்கே டைரெக்டாகவே பின்னாடி கொண்டு போனீங்கன்னா பிஷப் டேக்ஸ் F4 அண்ட் வி ஆர் கண்ட்ரோலிங் த சென்டர் அண்ட் வி ஆர் வின்னிங் த கேம். ஸோ இவ்வளோ டேமேஜ் இன்ஃப்ளிக்ட் பண்ணுற இந்த ஒரு கேமிட்டை எப்படி வந்து பிளாக் வந்து கவுண்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து நம்ம வந்து பிளாக்கோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கலாம். இந்த பொசிஷனில் F4க்கு அப்புறம் D5 தான் இங்கே பெஸ்ட் மூவ். ஏன்னா இந்த ஓப்பனிங் படிக்காதவங்க கண்டிப்பாக வந்து இந்த மூவ் வந்து தெரிஞ்சு வச்சுருக்க மாட்டாங்க. இங்கே வந்து ஒயிட்டுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த 2 மூலம் எது வேணால் பண்ணலாம். ஆனால் எனக்கு வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணுற மூவ் E takes D5. ஏன் அப்படின்னா பிஷப் அட்டாக்கில் இருக்குது, நம்ம பிஷப்பை சேவ் பண்ணோம். தென் இங்கே வந்துட்டு E takes F4 வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து D4 வைக்கலாம். D4 வச்சு பிஷப் அட்டாக் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் பிளாக்கோட அட்வான்டேஜை நம்ம வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பிஷப் மூவ் ஆனதுக்கப்புறம்
bishop move ஆனதுக்கப்புறம் then knight f3 black and castle and this is a equal position. அதே இங்கே knight takes d5 மோஸ்ட்லி யாரும் விளாட மாட்டாங்க. ஸோ வாட் அபவுட் e4? e4 அவங்க வந்து நைட்டை வந்து மூவ் பண்ண விடாமல் தடுப்பாங்க. இங்கே d3 வச்சுக்கலாம், ஏன்னா இங்கே குயின் h4 செக்க வைக்க முடியாது. தென் d3 black can carry out their own development progress with c6. இல்லை அப்படின்னா நம்ம வந்து own development progress. black can simply castle takes rook e8 then knight f3. இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கே வந்துட்டு நம்ம வந்து குயின் டு f3. இல்லை இந்த எதுக்கு இந்த மாதிரி தெரில, ஆனால் வந்து இந்த பானுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா டேரெக்டாக நம்ம இங்கே கேப்சர் பண்ணலாம். takes then black can simply castle and this is a equal position for black. அதே இங்கே d5 அப்புறமா வேறு ஏதாவது மூவ் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே வெட்டினீங்க அப்படின்னு சொன்னால் takes c4, இங்கே take queen takes knight f3 bishop g4. இங்கே கேசல் பண்ண முடியாது. ஸோ knight a4 bishop moves takes white can simply castle. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த கேம்பிட்டை வந்து black வந்து டேக்கிள் பண்ணும். அதாவது இது வந்து black வந்து வின்னிங் பொசிஷன் கிடையாது, ஆனால் வந்து அந்த ஒயிட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த அட்வான்டேஜை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறது. இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ட்ராப் வந்து பார்க்கலாம். knight takes d5, இங்கே 2 அட்டாக்கர் இருக்காங்க. knight takes d5 then you can go knight f3 then d4. ஏன் இங்கே ஃப்ரீ பீஸ் இருக்கே, அதை வெட்டலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பண்ணலாம். then d4 attacking the bishop, threatening all his pieces. Takes, bishop takes an f4, he takes the knight. Then we take after pawns are exchanged, then knight c6. This is also equal position. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டினியூஷன் வந்து வரும். இதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைனா ஃபஸ்ட்டு d5 takes d5 then c6, d takes on c6, knight takes c6. ஸோ இப்படியும் நீங்கள் வந்து விளாட முடியும். டேக், we can take. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.